பா வாட் அ சாங்! நான் எந்த சாங்கை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, போய் வா போய் வா நண்பா ஃப்ரம் குபேரா மூவி. ஆக்சுவலி நேற்று தான் வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி லிரிக்கல் வீடியோ வந்து நான் டிவியில் இசையருவி சன் மியூசிக் அதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, வீடியோ சாங் வந்தால் கண்டிப்பாக பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த படமே வந்து எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பட் போக முடியல. இந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சாங் வரும், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று தான் வந்துச்சு. பார்த்தா ஐயோ செம்மையாக இருந்துச்சு அந்த சாங்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து கட்டாக பணம் கொடுக்குறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு செம்ம கிராண்டான ஒரு சாவு. அது ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு ரிசப்ஷன் மாதிரி இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மேபி இறந்தவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாதையாக இருக்கலாம், இல்லை பிச்சைக்காரனாக இருக்கலாம், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் பணம் கொடுத்தா சாவு வந்து கிராண்டாக இருக்கும்ன்ட்டு காமிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் இன்னும் நான் பார்க்கவே இல்லை. இது ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் தான் பார்க்கணும். முக்கியமாக இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக லிரிக்ஸ் வந்து வாவ் எக்ஸ்ட்ரானல் லிரிக்ஸாக இருக்கும். அதே மாதிரி டிஎஸ்பி மியூசிக்கு, அது ஒரு பிஜிஎம்மு, ஐயோ வேறு லெவலுங்க உண்மையிலேயே. அதை விட ஒருபடி மேலே இந்த பாட்டை பாடினது தனுஷ் சார். அவரோட வாய்ஸில் இன்னும் சூப்பராக ஆயிடுச்சு அந்த பாட்டு வந்து. அதே மாதிரி கோரியோகிராஃபி, அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தனுஷ் வந்து குத்து டான்ஸ் ஆடினா சொல்லவா வேணும், எப்பவுமே மாஸ் தான். அதே மாதிரி தனுஷாரோட காஸ்டியூமு, அந்த டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டில். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2025 நிறைய சாங் எனக்கு பிடிச்சிருந்தது, பட் இந்த சாங் தான் இப்போதைக்கு ரொம்ப ஒரு ஹையில் இருக்குது எனக்கு. ஓகே கைஸ், நீங்கள் இந்த பாட்டு பார்த்தீங்களா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த பாட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.